நடிகர் ரவிமோகன் தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில சந்திச்ச பல கஷ்டங்களை சமீபத்துல அவருடைய ஒரு பேட்டியில பகிர்ந்துட்டாரு. இதை தொடர்ந்து பல்வேறு செலிபிரிட்டிஸும் தங்களுடைய ஆதரவை ஜெயம் ரவிக்கு தெரிவிச்சுட்டு வராங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடிகர் ரவிமோகனும் தன்னுடைய மனைவி ஆர்த்தியும் பாத்தீங்கன்னா 2 வருஷங்களுக்கு முன்னாடி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால இப்போதைக்கு 2 பேருமே தனித்தனியா தான் பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து நடிகர் ரவிமோகன் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பல்வேறு விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நடிகர் ரவிமோகனை பல பேர் சைபர் புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தா அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சு 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நடிகர் ரவிமோகன் ஒரு பேட்டியில தன்னோட பர்சனல் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காரு அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாரு. இனிமே அந்த பிரச்சனை முடியற நான் அடுத்து படங்களை நடிக்க மாட்டேன் அப்படின்னும் தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பேட்டியை தொடர்ந்து பல பிரபலங்கள் தங்களுடைய ஆதரவை ரவிமோகனுக்கு தெரிவிச்சுட்டு வராங்க. அதுல நடிகை அம்பிகா பாத்தீங்கன்னாக்கா ஜெயம் ரவியை பார்க்கறதுக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்கு. அவருக்கு இருக்கிற அந்த மன உளைச்சல்ல அவருடைய முகமும் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே சோர்ந்து போயிருக்குது. அவருக்கு நடக்கிற கொடுமை எல்லாம் வெகு சீக்கிரமே நிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நாம எல்லாரும் அவர் கொஞ்சம் தனியா விட்டா எல்லாமே நல்லபடியா முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ட்வீட் போட்டிருக்காங்க. அடுத்ததா நடிகர் எஸ் ஜே சூர்யாவுடைய அன்பே ஆறுயிரே படத்துல நடிச்ச நடிகை மீரா சோப்ராவும் தன்னுடைய ஆதரவை ரவிமோகனுக்கு தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல அவங்க போட்டிருக்க ட்வீட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு இவரை ஜெயம் ரவியா தான் தெரியும். நான் சவுத் சினிமால ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவரை எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் அவரோட விவாகரத்து பத்தி படிச்சேன். என்னோட கருத்து என்னன்னா, எப்பவுமே தப்பு பண்றது ஆண்கள் மட்டும்தான் சொல்ல முடியாது. பெண்களுக்கு சாதகமா இருக்கிற சட்டங்களை நிறைய பெண்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறத நான் பாக்குறேன். ஒரு ஆணோட பக்கத்தையும் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப இனிமையான எளிமையான ஒரு மனுஷன். அவருக்கு உண்மையும் நீதியும் கிடைக்கணும்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி தன்னோட ட்வீட்ல சொல்லியிருக்காங்க. அதே போல நடிகை ஓவியாவுமே பாத்தீங்கன்னாக்கா நடிகர் ரவிமோகனுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் ரவிமோகனோட இந்த விவாகரத்து விஷயத்துல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.